ஆண்டுக்காண்டு குறிப்பா சொல்ல போனால் பிரசாந்த் கடந்த 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த வருடத்தினுடைய ஜனவரி தொடக்கம் மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியிலேயே இலங்கையிலே HIV தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக புள்ளி விவரங்கள் சொல்கின்ற விஷயங்களை பறந்துடன் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் வரைக்கும், இந்த வருஷத்தினுடைய மார்ச் மாதம் வரைக்குமே 230 HIV தொற்றாளர்கள் இலங்கையிலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் 30 ஆண்களும் 2 பெண்களும் இந்த எண்ணிக்கைக்குள்ளே 15 தொடக்கம் 24 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக அநேக மாணவர்கள் பாடசாலைக்கோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் மாணவர்களாக இருக்கின்றவர்கள் தான் இதிலே அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் 25 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இந்த எண்ணிக்கைக்குள்ளே உள்ளடங்குகிறார்கள். இதிலும் இன்னும் ஒரு விஷயம், 10 இறப்புகளும் இந்த ஆண்டில் பதிவாகி இருக்கிறதாம் HIV தொற்றால் மாத்திரம் உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதா சொல்றாங்க. எனவே ஆண்டுக்காண்டு இந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த ஆண்டினுடைய மார்ச் மாதத்துக்குள் மாத்திரம் இவ்வளவு பெரிய அதிகரிப்பு என்று சொன்னால் இனிவரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த HIV நோய் தொற்று தொடர்பாக, இந்த பாலியல் நோய்கள் தொடர்பாக மிக தெளிவாக அவதானமாக இல்லை என்று சொன்னால் பலர் இதுல பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.